டாடா படத்தில் கவின் வந்து மணிங்கிற ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே ஹீரோவும் ஹீரோயினும் தூங்குற மாதிரி தான் இந்த படத்தோடைய கதை வந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ்லையுமே வந்து இந்த தூங்குற மாதிரி தான் வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் வந்து சின்ன பையன் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சீன்லேயுமே 3 பேர் இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக அடுத்த சீன்லேயே வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு டயலாக் வரும். ஸோ ஃபஸ்ட்டு சீன்லேருந்தே அந்த சின்ன பையன் வந்து கதையில் ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சீனில் பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடக்கும். அந்த வாய்ஸ் ஓவரில் என்ன வரும் அப்படின்னா, ஏன் டெய்லியும் குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதை வச்சு தான் பக்கத்து வீட்டில் வந்து சண்டை நடக்கும். இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக மணியும் படத்தோடைய இடையில கல்யாணத்துக்கு அப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவார். அதை வச்சு தான் சண்டையே ஆரம்பிக்கும். ஸோ படத்தோடைய கதை இப்படி தான் நகரப்போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சீன்லேயே சிம்பாலிக்காக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஆக்டர் கவின் நடித்து 2023 ரிலீஸ் ஆன படம் டாடா. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படம் தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போது அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய டேரக்டரும் ஒரு சின்ன கேமியோ ரோலில் ப்ளே பண்ணியிருப்பார். மணியும் சிந்தும் இந்த ஒரு சீனில் ஷேர் ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சீனில் மணிக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் தான் இந்த படத்தோடைய டைரக்டரு. இந்த சீனில் மணியோடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ட்ரிங்க்ஸ் அடிக்கும்போது பிரபுதேவாவுடைய ஒரு பாட்டு வந்து பேக்ரவுண்டில் ஓடும். இந்த சீன்லையும் ட்ரிங்க்ஸ் அடிக்கும்போது அந்த பாட்டு போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கதையில் 4 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அதே கேரக்டரை காட்டுவாங்க. அப்போவுமே வந்து இந்த பாட்டை ஹெட்செட்டில் போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பார். அதுக்கு பக்கத்தில் ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்கிறதையும் பார்க்க முடியும். இந்த கதையில் ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு திடீர்னு ஒரு சின்ன குழந்தைய கொடுத்தா அவன் எப்படி வளர்ப்பாங்க அப்படிங்கிறத இந்த படத்தில் அருமையாக காட்டியிருப்பாங்க. அதில் வர்ற கோவங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சின்ன சின்ன மூமெண்ட்ஸாக இந்த படத்தில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் மணி வந்து குழந்தைய எடுத்துகிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வர மாதிரி காட்டுவாங்க. அப்போ இந்த சீனில் ஒரு தாய் வந்து மகன் பக்கத்தில் நிற்கிறதா இல்லை ஹஸ்பண்ட் பக்கத்தில் நிற்கிறதா அப்படிங்கிறத அந்த தாயோடைய பாசத்தை இந்த சீன் மூலமாக சிம்பாலிக்காக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் மணி வந்து குழந்தைய ஆசிரமத்துக்கு விடுறதுக்காண்டி போயிருப்பாரு. அப்போ ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆட்டோக்காரர் மூலமாக நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் கவினோடைய ஃபேஸும் சரி ஆட்டோக்காரருடைய ஃபேஸும் சரி ஆட்டோவோடைய மிரரில் தெரியும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு பதட்டத்தில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி குழந்தைய திருப்பி வாங்குறதுக்காண்டி போயிருப்பாரு. அப்போ அந்த ஆட்டோக்காரனுடைய ரியாக்ஷன் வந்து ரிலாக்ஸ் ஆன மாதிரி காட்டுவாங்க. இந்த சீனில் படம் பார்க்குற ஆடியன்ஸோடைய ரியாக்ஷனை ரிலாக்ஸ் ஆனதாக அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் மணி வந்து கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சீனும் சரி லாஸ்ட்டு சீனும் சரி இடையில குழந்தைய தூங்க வைக்கிற சீன்லையும் சரி பக்கத்தில் படுத்திருப்பாரு. டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் அந்த சீனுமே இருக்கும். ஆனாலும் அந்த மூமெண்ட்டை மணி வந்து கண்ணை மூடி ரசிக்கிற மாதிரி இந்த சீனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் இந்த சின்ன பையன் வந்து சொல்கிற இந்த டயலாக்கை கவனித்தோம் அப்படின்னா எல்லா ஸ்கூல் பசங்களும் ஒரே ஸ்கூலில் படித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த படத்தில் அரசியலை பற்றியும் ஒரு சில விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்து மூலமாக குடி வந்து ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு பாடாப்படுத்துது அப்படிங்கிறத வந்து காமிச்சிருப்பாங்க. 2 சீனில் வந்து மணி குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுனால தான் சிந்து வந்து கோவப்படுவாங்க. அப்புறம் இந்த சீனில் சமாதானமாக பேச ஹீரோவும் ஹீரோயும் சேர்த்து வைக்கிறதுக்காண்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணும்போது மணி அப்பையும் வந்து குடிச்சிருப்பாரு. ஸோ அங்கேயுமே வந்து குடினால தான் சண்டை வரும். ஒருவேளை குடிக்காமல் இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த கதை இந்த சீனோடையே முடிஞ்சிருக்கும். உட்காந்து பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சீன்லையுமே வந்து குடிச்சிட்டு தான் வந்திருப்பாரு. இந்த படத்துல ஹீரோ ஹீரோயினை தாண்டி இன்னொரு கேரக்டருமே வந்து ஸ்பெஷலாக தெரியும். ஹீரோவோடைய ஃப்ரெண்டு ஒரு கட்டத்தில் ஹீரோவோடைய அம்மா அப்பா அண்ணன் லவ்வர்னு எல்லாருமே வந்து கைவிட்டுருவாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. எல்லா சிச்சுவேஷன்லையும் சரி ஹீரோ எடுக்கிற நல்ல முடிவாக இருந்தாலும் சரி தப்பான முடிவாக இருந்தாலும் சரி எப்போதுமே ஹீரோ கூடவே சப்போர்ட்டிங் ரோலில் இருப்பார். ஹீரோவுக்காக ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி ஃபேமிலி பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு நிழல் போல் கூட இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு எப்பவும் கூட ஒரு நல்ல நண்பன் போதும் அப்படின்னு ஒரு சின்ன மெசேஜாகவும் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. தனியாக இருந்தோம்னா ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுக்குருவோம் அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக மணியோடைய அண்ணே வந்து உனக்கு உண்மையிலே சமைக்க தெரியுமா அப்படின்னு ஒரு டைலாக் கேட்பாரு. அதுக்கு மணி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீ தனியாக இருந்துப்பாரு உனக்கும் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் மணி சிந்து இவங்க 2 பேருடைய கேரக்டர் வந்து ஆப்போசிட் கேரக்டராக இருக்கும்.
மணி வந்து எந்த சிச்சுவேஷன்லையும் வந்து அழுகாத ஒரு கேரக்டராக இருப்பார். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக சிந்து வந்து எல்லா விஷயத்துலையுமே அழுகிற மாதிரியும் ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், தனியாக லாங் ட்ரிப் பைக்கில் வந்து போகணும் அப்படின்னு. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக 4 வருஷத்துக்கு அப்புறம் பைக்கில் ஆஃபீஸ் முடிஞ்சு லேட்டாக போவாங்க. அப்போ மணி தான் வந்து சிந்துவை பைக்கில் ட்ராப் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. டாடா படத்துக்கும் ஆக்டர் ரஜினி நடித்த நான் அடிமையிலே படத்துக்கும் ஒரு சில சிமிலாரிட்டி சீன்ஸ் இருக்கும். இந்த 2 படத்தில் எந்தெந்த சீன்ஸ் எல்லாம் ஒற்றுமையாக இருக்குதுன்னு பார்க்கலாம். டாடா படத்தில் ஹீரோயின் வந்து ஒரு செட்டில் ஃபேமிலியாக வந்து இருப்பாங்க. அதாவது கொஞ்சம் பணக்காரவங்களாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நான் அடிமையில் படத்துலையும் வந்து ஹீரோயினாக ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. அவங்களும் வந்து ஒரு பணக்கார வீட்டு பொண்ணாக காட்டியிருப்பாங்க. டாடா படத்தில் ஆக்டர் கவின் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்பார். அதே மாதிரி நான் அடிமையில் படத்துலையும் வந்து ஆக்டர் ரஜினி ஒரு சாதாரண வேலை பார்க்குற மாதிரியும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்பார். டாடா படத்தில் ஹீரோயின் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. வீட்டில் சொல்லும்போது அவங்க வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால கவினும் அபர்ணாதாஸும் தனி கொடுத்துன்னு வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் நான் அடிமையிலே படத்தில் ஆக்டர் ரஜினி வந்து ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறாருன்னு ஹீரோயின் வீட்டில் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அதுக்காக தான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களும் தனி கொடுத்துன்னு வந்துடுவாங்க. டாடா படத்தில் கவினுக்கும் அபர்ணாதாஸுக்கும் பணத்தை வச்சு தான் சண்டை வரும், குடும்பத்தை ரன் பண்ண முடியல அப்படின்னு. அதே மாதிரி தான் நான் அடிமையிலே படத்தில் ஸ்ரீதேவிக்கும் ரஜினிக்கும் பணத்தை வச்சு தான் சண்டை வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. டாடா படத்துல ஆண் குழந்தை பிறந்திருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதே மாதிரி நான் அடிமையில படத்துலையும் ஒரு ஆண் குழந்தை தான் வந்திருக்கும். டாடா படத்துல கவின் வந்து அப்பப்போ ட்ரிங்க்ஸ் அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. குழந்தைய வச்சு தான் வந்து அந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கத்தையே நிப்பாட்டுவார். அதே மாதிரி நான் அடிமையில படத்துலையும் ஆக்டர் ரஜினி வந்து ட்ரிங்க்ஸ் அடிப்பார். ஒரு கட்டத்தில் வந்து அவருடைய குழந்தை வந்து குடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் ரஜினி வந்து குடிப்பழக்கத்தையே நிப்பாட்டுவார். அபர்ணாதாஸோடைய அப்பா வந்து குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நான் அடிமையில படத்துலையும் ஸ்ரீதேவிக்கு குழந்தை இறந்து பிறந்த மாதிரி ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாரு. அதுவுமே ஸ்ரீதேவி அப்பா தான் சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. டாடா படத்தில் கிளைமேக்ஸில் ஆக்டர் கவினும் அபர்ணாதாஸும் 5 நிமிஷம் தனியாக பேசுகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் படமே முடிஞ்சிடும். அதே மாதிரி நான் அடிமையில படத்துலையும் ஆக்டர் ரஜினியும் ஸ்ரீதேவியும் லாஸ்ட் 5 மினிட்ஸ் தனியாக பேசுகிற மாதிரி அந்த சீன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் படம் முடிகிற மாதிரி காட்டிடுவாங்க. இதெல்லாம் நான் நோட் பண்ண இந்த 2 படங்களில் இருக்கிற சின்ன சின்ன சிமிலாரிட்டி சீன்ஸு. டாடா படத்தை ஒரு தடவையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் அயலான் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் டாடா படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.